நடிகர் ஷாருக்கான் நடிப்பில் இப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆகியிருக்க படம் டன்கி. ராஜ்குமார் ஹிரானியோட இயக்கத்தில் படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகியிருக்கு. படம் ஹிந்தியில் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணாங்க. நடிகர் ஷாருக்கானோட நடிப்பில் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகிற 3வது படம் இந்த படம். இந்த படம் இப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆகி படம் பார்த்தவங்க நிறைய பேர் இந்த படத்துக்கு பாசிட்டிவ் ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நடிகர் ஷாருக்கானோட இந்த வருஷம் ரிலீஸ் ஆகிற 3வது படமும் 1000 கோடி பாக்ஸ் ஆஃபீஸில் வசூலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே நடிகர் ஷாருக்கானோட நடிப்பில் பத்தான், ஜவான் இந்த 2 படங்களும் 1000 கோடி பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ட் ஆகிடுச்சு. இப்போது டன்கி படமும் 1000 கோடி பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா படம் அந்தளவுக்கு பாசிட்டிவ் ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. அப்படின்னா நடிகர் ஷாருக்கான் அவர்கள் புதிய ரெக்கார்டை பதிச்சிருவார். ஒரே இயரில் 3 படங்கள் ரிலீஸ் ஆகி 3மே 1000 கோடி பாக்ஸ் ஆஃபீஸில் தொட்டுதுன்னா நடிகர் ஷாருக்கான் அவர்கள் இந்தியாவில் புதிய ரெக்கார்டே பதிச்சிருவார். டன்கி படத்தோட டே 1 வசூல் நல்ல வசூல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு இந்த படத்தோட அஃபிஷியல் டே 1 கலெக்ஷன் வெளியிடுறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நடிகர் பிரபாஸோட நடிப்பில் நாளைக்கு தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் சலார் பார்ட் 1. இந்த படத்தை டைரக்டர் கேஜிஎஃப் படத்தை இயக்கிய டைரக்டர் பிரசாந்த் நீல் அவர்கள் இயக்கியிருக்காரு. பிருத்திவிராஜ், ஸ்ருதி ஹாசன், ஜெகபதி பாபு, ஸ்ரீ ரெட்டிலாம் நடிச்சிருக்காங்க. கேஜிஎஃப் மியூசிக் போட்ட ரவி பசூரோட மியூசிக்கில் படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட நாளைக்கு தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இன்றைக்கி இந்த படத்துலேருந்து அஃபீஷியல் செகண்ட் சிங்கிள் கூட லிரிக்கல் வீடியோவாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படம் நாளைக்கு எந்த அளவுக்கு ஓப்பனிங் கொடுக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி டன்கி படம் ஹிந்தியில் மட்டும்தான் ரிலீஸ் ஆகியிருந்தது. நாளைக்கு சலார் படம் பேன் இண்டியா லாங்குவேஜில் உலகம் முழுவதும் மல்டி லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது. தமிழ் சினிமாவோட அப்கமிங்கான படத்தில் ஒன்று மதிமாறன். இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் யூடியூப்பில் ரிலீஸ் ஆகியிருக்கு. கார்த்திக் ராஜாவோட மியூசிக்கில் இன்றைக்கி இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணி படம் டிசம்பர் மாதம் ரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியலாக அறிவிச்சிட்டாங்க. நடிகர் ராக் மற்றும் கிறிஸ் எவன்ஸ் இணைஞ்சி புதிய படத்தில் இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட டைட்டில் ரெட் ஒன். ஷூட்டிங்ஸ் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நவம்பர் 5, 2024 இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதா அறிவித்து இப்போ ஷூட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து இந்த இமேஜஸ் எல்லாம் வெளியாகியிருக்கு. சூதுகவும் பார்ட் 2 படத்தோட ஷூட்டிங்ஸ் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சிவா, கருணாகரன், ரமேஷ் திலக்லாம் நடிக்கிறாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து இந்த இமேஜஸ் எல்லாம் இப்போ அஃபிஷியலாக இன்னைக்கு வெளியாகிருக்கு. ஜத்தன் ரமேஷ் அவர்கள் லீடாக நடித்து அடுத்ததாக தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் ரூட் நம்பர் 17 டிசம்பர் 29 ரிலீஸ் பண்ணுறதா அறிவித்து இப்போ ஒரு அஃபிஷியல் புது போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. நடிகர் விஜயகுமாரோட நடிப்பில் ரீசெண்டாக தேட்டரில் ரிலீஸ் ஆன படம் ஃபைட் கிளப். ஃபைட் கிளப் படத்துலேருந்து ராவண மவன்ன்ற வீடியோ சாங்ஸ் இப்போ யூடியூப்பில் அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகியிருக்கு.